காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல பேர் RSS முகமாக இருந்தார். தடையை நீக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் படேல் அவர்கள் நேருவுக்கு எழுதி கொண்டே இருந்தார். இந்த நீதித்துறையின் மீது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்க பரிவாரங்களினுடைய தாக்குதல், 3-4 இஸ்லாமிய பெண்கள் அங்க சாமி மாரியம்மனை கும்பிட்டு இருக்காங்க. எங்க அம்மா சாதாரணமா சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டு போகும். அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என்ற வேறுபாடுகள் உழைக்கின்ற மக்களுக்கு, பொதுமக்கள் கிடையாது. நாகூர் தர்காவுக்கு நாம் எத்தனையோ போறோம். நம்ம ஆட்கள் எல்லாம் டூர் போறோம், எல்லாம் அங்கதான் போறான். நாகூர் தர்காவுக்கு போகாம ஒரு ஆளும் கிடையாது. வேளாங்கண்ணி மாதாவுக்கு நம்மால் போறான், போயிட்டே இருக்கிறான். அங்க கூட தடை கிடையாது. கிறிஸ்துவர்கள் தான் உள்ளே வர வேண்டும் என்று வேளாங்கண்ணி மாதாவில் யாரும் போர்டு வைக்கல. நாகூர் கோயில்ல யாரும் அப்படி போர்டு வைக்கல. வெறும் இஸ்லாமியர்கள் தான் உள்ளே வர வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, ஸ்ரீமதியிடம் வழக்கு போட்டது VHP, விஸ்வ இந்து பரிஷத் தான் வழக்கு போட்டது. மனுதாரர் விஸ்வ இந்து பரிஷத். இந்த வழக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு வழக்குரைஞர்கள் உஷாராயிருக்குமா வேண்டாம், கர்மா அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி ரத்தாயிருக்கு அந்த தீர்ப்பு. இந்த அம்மா கொடுத்த தீர்ப்பு. நான் நினைச்சதெல்லாம் சொல்வதற்கு பெயர் தீர்ப்பல்ல, அப்படி எழுதுவதற்கு பெயர் நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. பழனி கோயிலில் ஒரு இஸ்லாமியனோ, ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு சீக்கியனோ, வேறு மதத்தை சார்ந்தவனோ நடந்து சென்றால், மலை ஏறினால் என்ன அடிப்படை உரிமை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு பாதிக்கப்படுது? நீதிமன்றத்தை இந்துத்துவ கருத்துக்கு ஒரு கருவியாக மாற்றுவது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆணையத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு அயோக்கியனை கொண்டு போய் அதில் உட்கார வச்சா போதும், அழிஞ்சு போயிடும். எப்படி இந்த ஜனநாயகத்தை தகர்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரே பாண்டியாவுக்கு எங்கே குண்டு காயம் இருந்தது? அவனுடைய டெஸ்டிக்கல்ல குண்டு பாய்ந்து தலைக்கு மேல வந்திருக்கு. சீட்ல உட்கார்ந்துட்டு வந்த ஒருத்தனுக்கு கீழே குண்டு அடிச்சு மேல எப்படி வரும்? இப்ப அரே பாண்டியாவை கட்டி தொங்க விட்டு எங்கேயே கீழே வச்சு அடிச்சிருக்கான். பணம் வாங்க மறுத்து விட்ட காரணத்தினால் நாக்பூர் வந்த பொழுது, ஒரு கல்யாணத்துக்கு வருகின்ற போது திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு விடுதியில் தங்கி இருக்கும் பொழுது அவர் இறந்து போகிறார். இந்த வழக்கை யார் விசாரிக்கிறார்கள் என்றால், அருண் மிஸ்ராவும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ, யார் தன்னை அவமானப்படுத்தினார், அபியூஸ் பண்ண முயற்றார் என்ற அந்த ரஞ்சன் கோகாயும் 2 பேரும் உட்கார்ந்து விசாரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நாள் லீவு நாள்ல 2 பேரும் உட்கார்ந்து விசாரிக்கிறாங்க. நீதான் அக்யூஸ்ட், நீயே விசாரிக்கலாமாயா? பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஒதுக்கி விட்டு, அதுல என்ன வேடிக்கைன்னா அதுக்கு ஆடிட்டிங்கே கிடையாது. அதிரடிப்படை வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது இருந்த அதிரடிப்படை அந்த ஃபண்டு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் அந்த ஃபண்ட் இருந்துச்சு. அதுக்கு ஆடிட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விட்டு விளையாண்டாங்க தேவாரம் உள்ளிட்ட பல அதிகாரிகள். இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சம் நாம ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காவது ஒரு தேர்தல் என்பதும் அல்லது ஒரு வகையான ஆட்சி மாற்றம் என்பது பெரிய அளவில் ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்கக்கூடும். ஆனா ராகுல் காந்தியினுடைய பதவி அப்படிதான் பறிக்கப்பட்டது. ஒரு சின்ன டிஃபர்மேஷன் கேஸ், ஒன்னத்துக்காகாது. மோடி என்று சொன்னார், திருட்டு பேரெல்லாம் மோடின்னு வச்சிருக்கானேன்னு அவர் சொன்னார். தூக்கி எறிவார். எப்படி அது பொருந்தும்? நம்பர் பண்ண முடியாத ஒரு கேஸ். இந்த கேஸை போட்டு கேஸை நடத்தி அதுல தண்டனை கொடுத்த அடுத்த நாளே MP பதவியை பறிச்சு, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் காந்தியை மழுங்கடிக்க வேண்டும், காந்தியை நினைவுகளிலிருந்து தூக்க வேண்டும் நினைக்கிறான். காந்தியாரை, பெரிய மனிதர்களை, நம்முடைய சிந்தனைகளை, ஜனநாயக போக்குகளை மழுங்கடிப்பதற்கான ஒரு பெரிய சதி வேலை என்பது நடந்து கொண்டிருக்கு. இந்த அபாயத்தை எதிர்த்து நின்று போராடும். எல்லா இடங்களிலும் இந்த அபாயம் இருக்கிறது. பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கா, திடீர்னு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அவ்வளவு மனசுக்குள்ள அழுக்குகளை, வெறுப்புகளை டெபாசிட் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் காந்தியை ஒரு சமாதானத்தின் குறியீடாக உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி மகாத்மா காந்தியை RSS இயக்கம் படுகொலை செய்தது என்று பேசுவது என்பது பெரிய அளவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிராவில் தானே மாநகரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் RSS மகாத்மா காந்தியை படுகொலை செய்த இயக்கம் என்று பேசியதின் தொடர்ச்சியாக அவரின் மீது
கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் என்று சொல்லுகின்ற குற்றமுறு அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய தாயார் சோனியா காந்தியின் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மீதும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் தாண்டி, பம்பாய் உயர்நீதிமன்றம் தாண்டி உச்ச நீதிமன்றம் போன போது அங்கே இருந்த நீதிபதிகள், தீபக் மிஸ்ரா என்ற ஒரு நீதிபதி அமர்வு, RSS என்பது மகாத்மா காந்தியை கொலை செய்தது என்று நீங்கள் சொல்வது தவறானது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நீங்கள் போய் அந்த தானே மாநகரத்தில் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கின்ற டிஃபமேஷன் கேஸை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ராகுல் காந்தி, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் வழக்கை எதிர்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். அந்த வழக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு யதார்த்தமான ஒரு நிலை. NCERT என்று சொல்லுகின்ற தேசிய அந்த பாட புத்தகத்தில், CBSE என்று சொல்லுகின்ற பாட புத்தகத்தில் காந்தி படுகொலை செய்தது தொடர்பான ஒரு பாடம் இருந்தது. அந்த பாடத்தில் மகாராஷ்டிராவில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த நாதுராம் கோட்சே என்ற ஒரு இளைஞன் என்று குறிப்பிடப்பட்டு கோட்சேவை பற்றின ஒரு வரையறை, முன்னுரை இருந்தது, அடையாளம். இதை நீக்க வேண்டும், பார்ப்பனர் என்று நீங்கள் கோட்சேவை பிராமின் யூத் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்று RSS தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருந்தது. நாதுராம் கோட்சேவை பார்ப்பனர் என்று சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது NCERT பாட புத்தகத்திலிருந்து நாதுராம் கோட்சே பிராமின் யூத் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கோவையிலே 3 வருடங்களுக்கு முன்னால் ராமகிருஷ்ணன் உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது, காந்தி படுகொலை நாளில் காவல்துறையை சார்ந்த DSP உள்ளிட்ட ஆட்கள் பாய்ந்து போய் RSS காந்தியை கொலை செய்தார்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. சரி, காந்தி எப்படி செத்து போனார் என்று ஒரு வாதம் வந்து, அதெல்லாம் தெரியாது, RSS நீங்கள் சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லி தடுத்து எல்லாம் நமக்கு நடந்தது. இவை எல்லாம் துண்டு துண்டாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது, இன்னொன்று NCERT பாட புத்தகத்திலிருந்து நீக்கப்படுகிறது, இன்னொன்று கோவையில் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, இது ஒரு சிஸ்டம். நம்முடைய நினைவுகளில் இருந்து அந்த படுகொலையை அகற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் அந்த வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்குவதன் மூலமாக, காந்தியார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார், அது மத பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய வழக்கு வந்த பொழுது கபில் சிபில் சொன்னார், RSS திட்டம் போட்டு காந்தியை படுகொலை செய்தது என்ற அளவில் நாங்கள் சொல்லவில்லை, அந்த ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து படுகொலை செய்தது, ஒரு நாளில் உட்கார்ந்து மாநாடு போட்டு காந்தியை படுகொலை செய்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் RSSோடு இணைந்து செயல்பட்ட நாதுராம் கோட்சே இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்தான் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். நெடுஞ்சான்கடையாக மன்னிப்பை கேள், RSS காந்தியை படுகொலை செய்தது என்பதை சொன்னதற்காக நெடுஞ்சான்கடையாக மன்னிப்பு கேள், இல்லாவிட்டால் வழக்கை எதிர்கொள்ளு என்று அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். ஒரு வகையான ஒரு கொள்கை, ஒரு திட்டம், நம் நினைவுகளிலிருந்து அவற்றை அழிப்பதற்கான முயற்சி நடக்கிறது. எனவே அந்த முயற்சியை ஏதோ ஒரு வகையில் உடைக்கின்ற முகமாகத்தான் தோழர் குறிஞ்சி அவர்கள் இந்த காந்தியார் படுகொலை நாளிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். காந்தியினுடைய படுகொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த வழக்குகளில்
முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், காந்தியினுடைய படுகொலைக்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே RSS நாடு முழுவதும் இது போன்ற படுகொலைகளை செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அவர் மாநில அரசாங்கம் கைப்பற்றியது. அந்த ஆதாரங்களை, அந்த பெட்டிகளில் இந்த மேப்புகளை கைப்பற்றியது. எந்த ஊர்களில் போய் கலவரம் செய்வது, அந்த ஊரினுடைய மேப் என்ன, எந்த இடத்தில் கலவரம் செய்வது என்ற பெட்டிகளை கைப்பற்றியது. உச்சநீதிமன்றம் சொன்னதே, காந்தியின் படுகொலை செய்யவில்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷன் உட்கார்ந்து, RSS என்ற நிறுவனம் உட்கார்ந்து இந்த கலவரத்தை செய்யவில்லை, படுகொலையை செய்யவில்லை என்று சொல்லியதே அதுபோல அல்ல. அந்த கைப்பற்றப்பட்ட பெட்டியை உளவுத்துறையை சார்ந்தவர்கள் முதலமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். கோவிந்த் வல்லப்பன் அன்றைய முதலமைச்சரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். ஆனால் அந்த கோவிந்த் வல்லப்பன் என்ன செய்தார் என்றால், அடுத்த கூட்டம் வருகின்ற பொழுது, அமைச்சரவை கூட்டம் வருகின்ற பொழுது, இது போன்று உளவுத்துறை RSS நாடு முழுவதும் இந்த போல படுகொலை செய்வதற்கு, கலவரங்களை செய்வதற்கு திட்டமிடப்பட்டது என்ற ஆதாரம் தனக்கு வந்ததை மறைத்துவிட்டு அப்படி ஒன்றுமே இல்லை என்பதை போல கூட்டத்தை நடத்தி முடித்தார். என்ன காரணம் அதுல வருது அப்படின்னா, நண்பர்களே, அந்த அளவு காங்கிரஸில் RSS கை இருந்தது. காங்கிரஸ் என்பதும், காங்கிரஸ் இயக்கம் என்பதும், இந்துத்துவா இயக்கம் என்பதும் வெவ்வேறாக இருந்ததாக ஒரு தோற்றம் இருந்தாலும், பல சமயங்களில் காங்கிரஸ் மாநாடு நடப்பதற்கு முந்தைய நாளோ, காங்கிரஸ் மாநாடு நடப்பதற்கு பிந்தைய நாளோ, இந்து மகா சபையின் கூட்டமோ அல்லது வேறு வகையான RSS வேறு பெயரில் நடக்கின்ற கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வகையில் நடந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல பேர் RSS முகமாக இருந்தார்கள். எனவேதான் காந்தியாரின் படுகொலைக்கு உடனடியாக RSS இயக்கம், இந்து மகா சபை தடை செய்யப்பட்டாலும் 7-8 மாதங்களில் அவர்களால் அந்த தடையை நீக்க முடிந்தது. 7-8 மாதம் தான் அந்த தடை இருந்தது. பெரிய அளவில் அந்த தடை இல்லை. நாங்கள் அரசியலில் ஈடுபட மாட்டோம், நாங்கள் சமூக சேவை செய்கிறோம், ஒருபோதும் அரசியல் கட்சியாக எங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்ற சில உத்தரவாதங்களை கொடுத்தார்கள். காந்திக்கும் பட்டேலுக்கும் நேருவுக்கும் இடையே நடந்த பல கடித தொடர்புகள் வெளியே வந்திருக்கிறது. அந்த கடித தொடர்புகளில் பட்டேல் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று என்னவென்றால், நம்மிடம் இருக்கின்ற ரொம்ப குறைவான ஆதாரங்களை வைத்து கொண்டு RSS தடையை நீடிப்பது என்பது அது சரியாக இருக்காது. RSS இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கு நம்மிடம் அவ்வளவு வலுவான ஆதாரங்கள் இல்லை. சிலரினுடைய கூற்றுக்கள், சிலருடைய நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே தடையை நீக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் நேருவுக்கு எழுதி கொண்டே இருந்தார். எனவே ஒரு 7 மாதம் 8 மாதங்களில் RSS தடைகள் தகர்க்கப்பட்டு அது வெளியே வருகிறது. அது இயக்கமாக, ஒரு சமூக இயக்கம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அது வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் பின்னணியோடு அது தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது இந்திய சமூகத்தில் தொடர்ந்து தன்னுடைய பார்ப்பனிய மயமான கருத்துக்களை கொண்டு செல்வதில் அது தொடர்ந்து தன்னை பயணிக்க வைக்கிறது. அது ஒருபோதும் அடக்குமுறையை எதிர்கொள்ள தயாராக இல்லை. அது அடக்குமுறைக்கு எப்போதும் அது அடக்குமுறை எதிர்த்து நின்றதாக வரலாறு கிடையாது. தொடர்ந்து அதனுடைய பயணம் என்பது அதிகாரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு மக்களை பிளவுபடுத்துவது என்ற அளவிலே அதனுடைய பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. RSS என்ற இயக்கம் இன்று ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஆட்சிக்கு வந்து அது அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு சூழலில் பல வகையான குளறுபடிகளை, பல வகையான ஜனநாயகத்தை தகர்க்கின்ற செயல்பாடுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒரு ஜனநாயக சமூகமாக இருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது என்பது, நாம்
மதங்களை வீட்டுக்குள் வைத்துவிட்டு, கடவுள்களை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு பொது சமூகமாக இணைந்து வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருப்பது என்பது இந்த நாடு இவ்வளவு நாள் உயிரோடு இருப்பதற்கும், இந்த நாட்டிலே இருக்கின்ற இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள் வந்திருப்பதற்கும், இவ்வளவு பெரிய கொள்ளையடித்தாலும் கூட இந்த நாடு இன்னும் தாக்கு பிடித்துக் கொண்டிருப்பதற்கு, இவ்வளவு பெரிய கொள்ளை, இவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய லூட்டிங், நீங்க நினைத்து பார்க்க முடியாத லூட்டிங், கொள்ளை, எல்லா துறையிலும் லூட்டிங், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கொள்ளை இருந்தாலும் கூட இன்னும் இந்த நாடு தாக்கு பிடித்துக் கொண்டு இருப்பதற்கும், நாம் இந்த வேற்றுமைகளை கடந்து, மதங்களை கடந்து ஒரு பொது சமூகமாக, ஒரு இந்திய சமூகமாக, ஒரே நாடு என்ற நம்பிக்கையோடு, நம் பல இனங்கள், தேசிய இனங்கள் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணித்த ஒன்றின் காரணமாக அது நடந்தது. ஆனால் நண்பர்களே, அந்த நம்பிக்கை என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கப்படுகிறது. குறிப்பாக என்னை போன்றவர்கள், பல தோழர்கள் வழக்குரைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களிலே இருக்கின்ற நாங்கள், இந்த நாடு ஒரு பொது சமூகம், இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது என்ற நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்ற எல்லா சூழல்களும், வழக்குரைஞர்கள் மட்டுமல்ல, பொது சமூகம் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கைகளை இழந்து கொண்டிருப்பதில் பெரும் பங்கு வகிப்பது என்பது இந்த நீதித்துறையின் மீது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்க பரிவாரங்களினுடைய தாக்குதல். இன்றைய தினம் நீதிபதி ஸ்ரீமதி என்ற ஒரு நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னார். பழனி கோயிலுக்குள் அவர்கள் இனிமேல் இந்துக்களை தவிர வேறு யாரும் போகக்கூடாது. நண்பர்களே, எங்கே இருந்து இந்த பிரச்சனை வருகிறது என்று பார்க்கிறேன். பழனி கோயிலுக்கு போகின்ற பொழுது இஸ்லாமிய பெண்கள் கொஞ்சம் பேர் பழனி முருகனை பார்ப்பதற்காக ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் அந்த பழனி மலைக்கு செல்கிறார்கள். அதற்கு முன்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பழனி மலைக்கு போகாதவர்கள் கிடையாது, எல்லா மதத்தை சார்ந்தவரும் போகலாம். அது ஒன்றும் பெரிய தடை ஒன்றும் இல்லை. முருகன் என்பவன் பெருமனே இங்கே இருக்கின்ற காவடி தூக்கி கொண்டு செல்பவனுக்கோ RSS காரனுக்கு மட்டும் கடவுள் அல்ல. பழனி முருகனுக்கு நான் போட்ட மொட்டைக்கு அளவே கிடையாது. நண்பர்களே, பழனி முருகனுக்கு சில பேர் போகின்ற பொழுது இஸ்லாமிய பெண்கள் பார்த்ததும், இஸ்லாமிய பெண்கள் என்று தெரிகின்ற 2-3 பேர் ஆக இருப்பதை பார்த்து VHP என்று சொல்கின்ற விஸ்வ இந்து பரிச்சயத்தை சார்ந்த சில ஆட்கள் அந்த பெண்களிடம் போய், இஸ்லாமிய பெண்களிடம் போய் தகராறு செய்கிறான். நீ எப்படி பழனி முருகனுக்கு வரலாம்? ஏதோ அவன் தான் முருகனுக்கு அத்தாரிட்டி போல, அவன் முருகனுக்கு இவன் தான் ஏஜென்ட் போல, அவன் போய் தகராறு பண்றான் அந்த இடத்துல. அதை மீறி அவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகிறார்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துக்களுடைய கோயிலுக்கு போறதில்லைன்னு. நான் போனேன், சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு தாட்டி நான் போனேன். 3-4 இஸ்லாமிய பெண்கள் வந்து அங்க சாமி மாரியம்மனை கும்பிட்டு இருக்காங்க. அவருடைய வழிபாடு, உடை எல்லாம் இஸ்லாமிய உடை. ஆனா அவங்க வந்து மாரியம்மனை கும்பிடுறாங்க. இது ஒண்ணு இயல்பா சமூகத்தில் இருக்கிறது. நீங்க சர்ச்சுக்கு போங்க, எத்தனை பெண்கள் சர்ச்சுக்கு போறாங்க நம்முடைய தாய்மார்கள். எங்க அம்மா சாதாரணமா சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டு போகும். அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என்ற வேறுபாடுகள் உழைக்கின்ற மக்களுக்கு, பொதுமக்கள் கிடையாது. பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போங்க, நம்மால் தான் பல பேர் இருப்பான் உட்கார்ந்துட்டு கையை தட்டி சத்தம் போட்டுட்டு பாடிட்டு இருக்கிறாள் நம்மால் பல பேர். அப்ப என்ன ஆகுதுன்னா, தகராறு பண்றான். தகராறு பண்ணின உடனே என்ன பண்றாங்கன்னா, இவன் போய் வலியுறுத்தி ஒரு பேனர் அங்க வைக்கிறாங்க. இந்துக்களை தவிர இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் பேனர் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பேனர் வைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். போல அப்படி ஒரு இடம் கிடையாது. நம்மளே ஒரு 2022 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள், இந்த 2 நீதிபதிகள் PN பிரகாஷ் என்று சொல்லுகின்ற நீதிபதி, ஹேமலதா என்ற நீதிபதி, ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்படின்னு திருவாட்டியூர் என்று சொல்லுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு இந்துக்களை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போடுறான் மதுரை இருக்கிற அந்த உயர் நீதிமன்றத்தில்.
அந்த வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வருது. அந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த தீர்ப்பு மிக முக்கியமானது, இன்டர்நெட்ல இருக்கு. ஆதிகேசவ பெருமாள் கோயில் வழக்கு. அந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு கடவுளை கும்பிடுவதற்கு மதம் என்பது பெரிய வரையறை அல்ல. எந்த மதத்தை சார்ந்தவனும் எந்த சாமியை வேண்டுமானாலும் கும்பிடலாம். கடவுளுக்கு மதம் ஒன்றும் கிடையாது. என்ன அடிப்படை? அவன் அந்த கடவுளை கும்பிடுகின்ற அதை நம்புகின்ற ஒருவனாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே தவிர அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். இஸ்லாமிய தாயாக இருக்கலாம், இந்து கிறிஸ்துவனா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம். ஆதிகேச பெருமாள் கோயிலுக்கு போறது தடை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தீர்ப்பு ரொம்ப விரிவான தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அவர்கள் யாரை மேற்கோள் காட்டினார்கள் என்றால், KJ ஜேசுதாஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஜேசுதாஸ் அவர்கள் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர். ஆனால் அவர் தன் குருவாயூர் கோவிலில் போய் அவன் மனம் உருகி அவன் பாடுகிறான். அவனுடைய நம்பிக்கையை, அந்த இறை நம்பிக்கையை நாம் இழிவுபடுத்தி விட முடியுமா, புறக்கணித்து விட முடியுமா? அவர் ஒரு தாயின், கிறிஸ்துவ தாயின் வயிற்றில் பிறந்தார் என்பதற்காக முடியுமா என்ற கேள்வியோடு அந்த தீர்ப்பு இருக்கிறது. நாகூர் தர்காவுக்கு நாம் எத்தனையோ போறோம், நம்ம ஆட்கள் எல்லாம் டூர் போறோம், எல்லாம் அங்கதான் போறான் நாகூர் தர்காவுக்கு. நாகூர் தர்காவுக்கு போகாம ஒரு ஆளும் கிடையாது. வேளாங்கண்ணி மாதாக்கு நம்மால் போறான், போயிட்டே இருக்கிறான், கூட தடை கிடையாது. கிறிஸ்துவர்கள் தான் உள்ளே வர வேண்டும் என்று வேளாங்கண்ணி மாதாவில் யாரும் போர்டு வைக்கல. நாகூர் கோயிலில் யாரும் அப்படி போர்டு வைக்கல. வெறும் இஸ்லாமியர்கள் தான் உள்ளே வர வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, ராஜஸ்தான்ல இருக்கிற இதுல போயிருக்கேன், நாங்க பல மசூதிகளுக்கு போயிருக்கோம். ராஜஸ்தான் இருக்கிற மசூதிகள், அஜ்மீர் தர்காவுக்கு போயிருக்கேன் நான். அஜ்மீர் தர்காவுக்குள்ள நாங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அஜ்மீர் தர்காவில் நீங்கள இந்துக்கள் உள்ளே வராதீர்கள் என்று எங்களை எவனையும் தடுக்கல. உலகத்துல எந்த இடத்துல எந்த கோயில் அப்படி இல்லை. அப்ப 2 நீதிபதிகள் 2022 தீர்ப்பு கொடுத்துட்டான். ஒரு 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த பின்னால் அது போன்ற ஒரு தீர்ப்பை செல்லத்தக்கதல்ல என்று சொல்லுகின்ற தகுதி ஒரு நீதிபதி கிடையாது. இந்த ஸ்ரீமதி என்ற அந்த நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி என்பதை நாம் சொல்ல வேண்டும். இவர்களெல்லாம் தெரியாம தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் என்று நான் நினைக்க, வேணே பண்றோம், வேணுன்னு இதெல்லாம் தெரியாம அல்ல. ஏன்னா எம்ம மாதிரி வக்கீலுக்கு இந்த மாதிரி பிறந்த 2022 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கான்னு தெரியறது ஒரு நீதிபதிக்கு தெரியாதா? ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க வக்கீலுக்கு தெரியாதா? கவர்மெண்ட் லீடருக்கு தெரியாதா? வேணுன்னு நண்பர்களே, ஸ்ரீமதியிடம் வழக்கு போட்டது VHP, விஸ்வ இந்து பரிஷத் தான் வழக்கு போட்டது. மனுதாரர் விஸ்வ இந்து பரிஷத். இந்த வழக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு வழக்குரைஞர் உஷாரா இருக்கணுமா வேண்டாம்? எப்படிப்பட்டாலும் இந்த வக்கீலா இருக்கான் பாருங்க, அரசாங்க வக்கீல்கள் பல பேர் அதிகார மமதையில இருக்கிறான். ஜாதியை வச்சுக்கிட்டு இவெல்லாம் வக்கீலா உட்கார்ந்துக்கிட்டு எதை சொல்ல வேண்டுமோ அதை நீதிமன்றத்தில் சொல்லாமல், தமிழக அரசை தமிழக அரசின் நிலைப்பாட்டை சொல்லாம, தீர்ப்பை சொல்லாம உட்கார்ந்து குத்துக்கள் உட்கார்ந்து போல்டா தின்னுட்டு இருக்கிறவன் அரசாங்க வக்கீலா உட்கார்ந்து இருக்கான். சொல்றத பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்லு தீர்ப்பு வழங்குதுன்னா, முதல் தீர்ப்பு வழக்கு அட்மிஷன் ஆகும் போது நாங்க இது வரும்போது நாங்க இதெல்லாம் சொல்லி நாங்களாம் இஷ்யூ ஆக்கணும்னே அந்த போர்டை எடுத்துட்டான் பழனியில. அதுல இஷ்யூ ஆக்குறதுல நானும் ஒரு ஆள். அதுல போர்டை நீ எப்படா அப்படி வைக்கலாம், சட்டவிரோதமானது. இந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டானோடனே மீண்டும் அவன் வழக்கு போடுறான். அதுல ஒரு மனு, இடைக்கால மனு. என்ன பண்றான் அப்படின்னா, இந்த போர்டை வைக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். உடனே அந்த அம்மா தீர்ப்பு அந்த இடைக்கால மனுவிலேயே எந்த கேச முடிக்குது. அந்த அம்மா உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி என்ன சொல்லுதுன்னா, இந்த போர்டை நீங்கள் உடனே 1 மணி நேரத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்ன அந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்குமா வேண்டாமா? நம்ம எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கியது என்றால், ஒரு போலீஸ்காரர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலைக்கே போறதில்லை. 18 மெமோ தரான் அந்த போலீஸ்காரனுக்கு. கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் 18 மெமோ தருது, நீ வேலைக்கு வரல. முருகன் ஒரு போலீஸ்காரர். உடனே அந்த 18 மெமோ வாங்கி டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாங்க. உடனே அந்த டிரான்ஸ்பரை எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாரு, என்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. 18 மெமோ வாங்கின ஒருத்தனை டிரான்ஸ்பர் பண்றதோட விட்டானேன்னு சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுக்கு இந்த அம்மா என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுங்கிறது தான் மிக முக்கியமானது. ஏற்கனவே 2-3 டிரான்ஸ்பர்லாம் வந்துருச்சு அவருக்கு. கர்மா அவருக்கு இருந்தது. கர்மாவனால அவர் 2-3 டிரான்ஸ்பர் அனுபவிச்சுட்டாரு. எனவே கர்மா இருந்த காரணத்தினால் அவருக்கு அவருடைய நேரம் சரியில்லை. எனவே அவரை மீண்டும் அந்த டிரான்ஸ்பரை ரத்து பண்ணிட்டு மீண்டும் அவருக்கு வேலை தரணும். அந்த மாதிரி த சேம் வே
கர்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர். அதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்து 2 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்துக்கு போய் கர்மா அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி ரத்தாயிருக்கு அந்த தீர்ப்பு, இந்த அம்மா கொடுத்த தீர்ப்பு. அப்போ கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டாமா? நீதிபதிகள் நாம் நினைப்பதையெல்லாம் சொல்வது என்பது தீர்ப்பல்ல. டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா, நான் எதையோ நினைக்கிறேன், காலையில தூங்கி எந்திரிக்கிறேன், நான் எதையோ படிக்கிறேன், நான் ஏதோ ஒரு ஐடியாலஜி எனக்கு இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் சொல்வதற்கு பெயர் தீர்ப்பல்ல, அப்படி எழுதுவதற்கு பெயர் நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. சட்டத்தை பார்த்து அடிப்படை உரிமை எங்கே பாதிக்கப்படுகிறது என்பதை பார்த்து சொல்ல வேண்டும். பழனி கோயிலில் ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு சீக்கியனோ வேறு மதத்தை சார்ந்தவனோ நடந்து சென்றால், மலை ஏறினால் என்ன அடிப்படை உரிமை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு பாதிக்கப்படுது? ஒரு வழக்கு அதை எடுத்துக்கலாமா? ஏற்கனவே 2 ஜட்ஜ்மெண்ட், 2 நீதிபதிகள் கொண்ட இவங்களுடைய ஹெட்மாஸ்டர் 2 பேர் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்ப அந்த முன் தீர்ப்பு இந்த வழக்குக்கு பொருந்துமா பொருந்தாதா? அப்போ வேண்டுமென்றே செய்வது எல்லாம் வேண்டான்னு செய்வது, வேணுனே செய்வது, நீதிமன்றத்தை இந்துத்துவ கருத்துக்கு ஒரு கருவியாக மாற்றுவது, வேற ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்தை ஒரு கருவியாக மாற்றுவது. நீதிமன்றத்தை எப்படி கருவியாக மாற்றினார்கள் என்பது நம்ம கடந்த காலங்களில் பலவற்றை பார்க்க வேண்டும். காந்தியாரினுடைய நினைவு நாளில் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அருண் மிஸ்ரா என்ற ஒரு நீதிபதி இருந்தார் உச்ச நீதிமன்றத்தில். அருண் மிஸ்ரா இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அவர்தான். அருண் மிஸ்ரா ஒரு ஆணையத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு அயோக்கியனை கொண்டு போய் அதில் உட்கார வச்சா போதும், அழிஞ்சு போய் தானா. ஒன்னா இன்ஆக்டிவ கொண்டு போய் உட்கார வைக்கலாம், இன்ஆக்டிவ் செயல்படாத ஒருத்தன், அவனால பரவாயில்ல. அயோக்கியன், மிகப்பெரிய அயோக்கியனை கொண்டு போய் அதில் போடுறது. ஏன் அந்த அயோக்கியனை அவர் போடுறாரு? நரேந்திர மோடி ஏன் போட்டாரு? நண்பர்களே, லோயா என்ற ஒரு நீதிபதி இருந்தார். நான் ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு வரேன். அவர் ஏன் பண்ணார்? அவருடைய லீலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த ஜனநாயகத்தை தகர்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லோயா என்ற நீதிபதியின் முன்னால், அவர் ஒரு மாவட்ட நீதிபதி, அவரின் முன்னால் அமித்ஷாவினுடைய வழக்கு வந்தது. அமித்ஷா என்பவர் சகாபுதீன் என்று சொல்லுகின்ற ஒரு குற்ற பின்னணியுள்ள ஒருவரையும் அவருடைய மனைவியையும் கொலை என்கவுண்டர்ல, போலீஸ் என்கவுண்டர்ல சண்டைக்கு வந்தாங்க, மோடி அடிக்க வந்தாங்கன்னு சொல்லி குஜராத்தில் கொலை பண்றாங்க. ஆனா இந்த சகாபுதீன் ஏன் கொல்லப்படுகிறான் அப்படிங்கிறத விசாரிக்கின்ற பொழுது, வேற ஒரு ஆட்சி விசாரிக்கின்ற பொழுது, சிபிஐ விசாரிக்கின்ற பொழுது, சகாபுதீன் என்பவன் மோடியின் அமைச்சரவையில் இருந்த ஹரே பாண்டியா என்று சொல்லுகின்ற உள்துறை அமைச்சரினுடைய கொலையில் தொடர்புடையவர். அவர் கொலை பண்ணியிருக்கார். யாருக்காகவோ ஹரே பாண்டியாவை இந்த சகாபுதீன் கொலை செய்திருக்கிறார். எனவே சகாபுதீனை விட்டுவிட்டால் அது வெளியே வந்துவிடும் என்பதற்காக சகாபுதீனை கொலை பண்றாங்க. அவன் மனைவியை கற்பழித்து கொலை செய்கிறார். ஹரே பாண்டியா எப்படி செத்து போனார்? ஜீப்ல போகும்போது, கார்ல போயிட்டு இருக்கும்போது, மேல கார்ல இருந்து நம்ம உட்காந்து கார் ஓட்டிட்டு போகும்போது டக்குன்னு கீழே இருந்து அடிக்கிறான். கீழே இருந்து அடிச்சா எப்படி குண்டு போகும்? இங்க இருந்து இப்படி கீழே வரும். ஒருத்தனுக்கு உட்காந்து இருக்கிறவனுக்கு இப்படி அடிக்கும், அல்லது மலை தலையில் அடிக்கும். ஹரே பாண்டியாவுக்கு எங்கே குண்டு காயம் இருந்தது? அவனுடைய டெஸ்டிக்கல்ல குண்டு பாய்ந்து தலைக்கு மேல வந்திருக்கு. சீட்ல உட்காந்துட்டு வந்த ஒருத்தனுக்கு கீழே குண்டு அடிச்சு மேல எப்படி வரும்? இப்ப ஹரே பாண்டியாவை கட்டி தொங்க விட்டு எங்கேயே கீழே வச்சு அடிச்சிருக்கான். அது அடிப்படையிலே பெரிய பிரச்சனையான வழக்கு. இப்ப இந்த விஷயத்தை வழக்கு வருகிறது, உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது, சிபிஐ கேஸ் போடுது. இதுல போனா ஹரே பாண்டியாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கொலையில நம்முடைய எக்ஸுக்கு ஒய்க்கு சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷனுக்குலாம் ஆட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற பல பேருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஒரே நீதிபதி தான் உட்கார்ந்து அந்த கேஸை முடிக்கணும். எந்த ஜட்ஜிட்ட போகுதோ அந்த ஜட்ஜ் கம்ப்ளீட்டா அந்த கேஸை முடிச்சு தீர்ப்பு சொல்லணும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நண்பர்களே, பணம் கொடுக்க பாக்குறாங்க. இவருக்கு நீதிபதி லோயாவுக்கு பணம் கொடுக்க பாக்குறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறார். பணம் வாங்க மறுத்துவிட்ட காரணத்தினால் நாக்பூர் வந்த பொழுது, ஒரு கல்யாணத்துக்கு வருகின்ற போது திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு விடுதியில் தங்கி இருக்கும் பொழுது அவர் இறந்து போகிறார். அவர் நீதிமன்றத்துக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்கு முன்னாலேயே
அப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற போதே அவர் வீட்டுக்கு போன் பண்ணி உங்கள் நீதிபதி செத்து போய்விட்டார் என்று சொல்கிறார் அவருடைய சகோதரி. அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அவர் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இது சாவில் மர்மம் இருக்கிறது. அமித்ஷா வழக்கை விசாரித்தார் என்பதற்காக, அந்த அந்த அழுத்தத்திற்கு பணிந்து போகவில்லை என்பதற்காக கொல்லப்பட்டிருக்க கூடும்னு வழக்கு போடுறாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த வழக்கு அருண் மிஸ்ராவிடம் வருகிறது, சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது வருகிறது. அந்த வழக்கில் நீதிபதி இறந்ததற்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு இயற்கையான ஹார்ட் அட்டாக் என்று தீர்ப்பு வழங்கியவர் அருண் மிஸ்ரா. இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப சாதாரணமா அப்படியே போகாது. பல தீர்ப்புகள். ஆதித்ய பிர்லா என்று சொல்லுகின்ற அந்த பெரிய கம்பெனியில ஐடி ரைடு விடுறான். ஐடி ரைடு விடும்போது ஒரு டைரி கிடைக்குது ஆதித்ய பிர்லா கம்பெனியில. அந்த டைரியை எடுத்து பார்த்தா மோடிக்கு 25 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அந்த டைரியில ஆதித்ய பிர்லாக்காரன் எழுதி வச்சிருக்கான். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் வருது. யார்கிட்ட வருது? வர்ற கேஸ் எல்லாமே அருண் மிஸ்ராட்ட தான் வரும். ஒரே ஆள் அங்க உட்காந்துருப்பார், அவர்கிட்ட வருது. அவர் பெஞ்சுக்கு யார் மாத்துவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி என்பவர் தான் யார்கிட்ட என்ன வழக்கு போடணும்னு வரும். உடனே அவர்கிட்ட வருது. அவர்கிட்ட வந்த உடனே அந்த வழக்குல இந்த மாதிரியான யாரோ எழுதி வச்ச டைரியெல்லாம் வச்சுட்டு பெரிய மனுஷன் மேலெல்லாம் கேஸ் போட முடியாது. முடிஞ்சது, ரெண்டாவது விக்கெட் முடிஞ்சது. கண்டினியூவா எல்லா கேஸும், ஒரு வழக்கு 2 வழக்கு இல்ல, கண்டினியூவா அத்தனை கேஸையும் அருண் மிஸ்ரா வந்து அடி பின்னி எடுக்கிறார். லல்லு பிரசாத் யாதவ் என்பவர்கள் இந்துத்துவாவை, RSS-ஐ, நரேந்திர மோடியை கடுமையாக எதிர்த்தார் என்ற காரணத்தினால் லல்லு பிரசாத் யாதவுக்கு 2 தண்டனை சுப்ரீம் கோர்ட் 2 தண்டனை ஃபாரஸ்ட் கேம்ப் அந்த கேஸ்ல 2 தண்டனையும் கொடுத்த மகான் அருண் மிஸ்ரா. அவர் நீதிமன்றம் கரெக்டா அவருடைய பெஞ்சுக்கு வரும். அவர் பெஞ்சுக்கு வந்தோடனே அவர் வழக்கை வந்து அடிப்பார், தட்டி எறிவார். இப்ப கண்டினியூவா இந்த மாதிரியான பல வழக்குகள் அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் தொடர்ந்து வர்றது. அதுக்கப்புறம் அருண் மிஸ்ரா இருக்கும்போது தலைமை நீதிபதியா ரஞ்சன் கோகாய் வர்றார். ரஞ்சன் கோகாய் என்பவர் என்ன செய்தார்? அவர் தான் பாபர் மசூதி வழக்கில் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு அம்மா வேலைக்கு டைபிஸ்ட் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட். வந்தோடனே அவர் என்ன பண்றாரு? அவர் நீதிபதியான உடனேயே அந்த அம்மா வீட்டுக்காரரு, அந்த அம்மாவுடைய பிரதருக்கு ஒரு வேலை வாங்கி தராரு. டெல்லி போலீஸ்ல ஒரு வேலை வாங்கி தராரு. கோர்ட்ல அந்த அம்மாவுடைய கணவருடைய தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி தராரு. வேலை வாங்கி கொடுத்துட்டு இந்த அம்மா ஒண்ணு அது கண்டுக்க மாட்டேங்குது, வேலை மட்டும் வாங்கி கொடுக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து இவர் அந்த அம்மாவை கண்டுக்க மாட்டேங்குது. உடனே அந்த அம்மாவை பிடிச்சி அவர் ஏதோ ட்ரை பண்றாரு, ஒரு மாதிரி தவறான முறையில் அந்த பெண்ணிடம் நடந்து கொள்கிறார். அந்த பெண்மணி நான் வந்து இதை முறையீடு செய்வேன், இதை வந்து நான் வெளியே சொல்லுவேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மாவை வந்து 3 இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்லயே 3 இடம் இருக்கு, இவருடைய வீட்டில் இருந்து 3 இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஒன்று வந்து லைப்ரரிக்கு மாத்துறாங்க, சுப்ரீம் கோர்ட் லைப்ரரிக்கு. இன்னொன்று வந்து அங்கே வந்து ஒரு ஆர்ச்சரி, அதாவது ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, அங்கே தூக்கி போடுறாங்க. இப்படி 3 இடங்களுக்கு தூக்கி போட்டு அந்த அம்மா வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த அம்மா வழக்கு போடுது, என்னை அபியூஸ் பண்ண பார்த்தார ரஞ்சன் கோகாய். எனவே இந்த வழக்கை வந்து அந்த அம்மா வழக்கு போடுது. வழக்கு போட்ட உடனே ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட உடனேயே இந்த வழக்கை யார் விசாரிக்கிறார்கள் என்றால் அருண் மிஸ்ராவும், யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ, யார் தன்னை அவமானப்படுத்தினார், அபியூஸ் பண்ண முயற்றார் என்ற அந்த ரஞ்சன் கோகாயும் 2 பேரும் உட்கார்ந்து விசாரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாள் லீவு நாள்ல வந்து 2 பேரும் உட்கார்ந்து விசாரிக்கிறாங்க. ஏயா நீதான் அக்யூஸ்ட், நீயே விசாரிக்கலாமாயா, உனக்கு நீயே நீதிபதியா என்று கேட்ட போது இல்ல இதெல்லாம் வெளியே வந்தா ரொம்ப விஷயம், நீதிமன்றத்துக்கே பேர் கெட்டு போயிடும், நானே தான் விசாரிப்பேன் என்று தன் வழக்கை தானே எடுத்து இந்த அருண் மிஸ்ராவும் அவர் 2 பேர் விசாரித்து கடைசியில வந்து இந்த அம்மா சொல்றது பொய், இந்த அம்மா வந்து நீதிமன்றத்தை வந்து நீதிபதியை குற்றம் சாட்டுது அப்படின்னு ஒரு பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரஞ்சன் கோகாய் ரிட்டையர் ஆன உடனேயே மீண்டும் அந்த அம்மாவை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த அம்மாவுடைய வேலை யாரெல்லாம் வேலை பறி போச்சோ, கணவருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பறி, கணவருடைய தம்பி போச்சு, அங்க அந்த வேலையை மீண்டும் கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல மீண்டும் வேலை இருந்த இன்னொரு வேலையை விட்டு நீக்கினாங்க, இன்னொருத்தர் அவருடைய சொந்தக்காரர், அவருக்கு வேலையை கொடுத்துட்டாங்க, இந்த அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
எவ்வளவு பெரிய விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு சமயமும் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியின் முன்னால் ஒரு வழக்கை கொண்டு வருவது. ரஃபேல் வழக்கு இந்த 120 ரஃபேல் வழக்கில் அந்த வழக்கு அவசரமா வேற ஒரு நீதிபதி முன்னாடி வருது. அந்த வழக்கு திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அருண் மிஸ்ரா பெஞ்சுக்கு அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. இது கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, அந்த விளையாட்டு சுப்ரீம் கோர்ட் நடக்கிற விளையாட்டு இது போல மாற்றப்படுகிறது. முதல் நாள் நம்ம கேஸில் இருக்கு, நாம நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற கேஸ் ஒரு நீதிபதி விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அது வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாறுது. தலைமை நீதிபதி மாத்திட்டாரு. நம்ம இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாரம் ஷாப்பிங் அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு நீதிமன்றத்தை எனக்கு தெரிஞ்ச நீதிபதி முன்னாடி ஒரு கேஸை கொண்டு வந்து ஒரு ஆதரவான ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் நான் வாங்குறேன்னா அது பேர் ஃபாரம் ஷாப்பிங் ஆங்கிலத்தில். அது பெரிய குற்றம். அது 4 நீதிபதிகள் முதல்ல இந்த ரஞ்சன் கோகாய் முதல்ல வெளியே வந்ததே அதுதான். நினைச்சா தூக்கி போடுறான், எங்கிட்ட இருக்க கேஸை போல கொடுக்குறான். சில வழக்கில தள்ளி போட்டே வர்றது, லிஸ்டுக்கே கொண்டு வர்றதில்லை. திடீர்னு வெக்கேஷன் வருகின்ற பொழுது அந்த நீதிபதி விடுமுறையில போயிருக்கிற போது திடீர்னு ஒரு பெஞ்சை கான்ஸ்டிடியூட் பண்ணி அந்த வழக்கை கொண்டு வந்து அடிச்சிடுறது. இப்படி அடித்த வழக்குகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. கடைசியா நம்ம எதிர்பார்த்த எல்லா வழக்கிலும் நொறுங்கி இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டின் மீது இந்த பொது சமூகத்திற்கு இந்த ஜனநாயகத்தை அது பாதுகாக்கும் என்ற நம்பிக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. 370 ஜட்ஜ்மெண்ட், காஷ்மீர் ஜட்ஜ்மெண்ட். இப்ப கடைசியா வந்த அதானி ஊழல் பண்ணாரு, அதானி ஷேரை தூக்கி எறிஞ்சாரு, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், எல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒரு வழக்கு கூட ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக இல்ல. நீதிமன்றம் என்பது எப்படி அது மாறுகிறது என்றால் ஆளுங்கட்சியினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ற அளவில் அது மாறுகிறதாக சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார். ஆளுங்கட்சியினுடைய எக்ஸ்டென்ஷன் அது ஒரு மினிஸ்ட்ரியை போல ஒரு 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 இங்கே அதை தவிர வேற எதுவும் நடக்காது என்பதை போல அதை மாற்றுகின்ற ஒரு 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 மிகப்பெரிய சூழல் என்பது இந்த ஜனநாயகத்தில் இங்க நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்களை நான் சொல்ல முடியும். PM கேர் ஃபண்டுன்னு ஒன்று, பிரதம மந்திரியினுடைய நிதியம். அதுக்கெல்லாம் முதல்ல பிரதம மந்திரிக்கு நம்ம பணம் கொடுத்தோம்னா அது அவருடைய துயர் துடைப்பு நிதி அப்படின்னு வச்சிருவோம். வெள்ளம் வந்தா இது வந்தா அந்த பணத்தை தர்றதுக்கு அந்த நிதிக்கு போக அந்த பணம். பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஒதுக்கி விட்டு அதில் என்ன வேடிக்கைன்னா அதுக்கு ஆடிட்டிங்கே கிடையாது. நீங்க ஆடிட்டிங் பண்ண முடியாது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு ஆள் இருக்கால, அவன் போய் அதை ஆடிட் பண்ண முடியாது. அது என்ன வேணா நடக்காது. எந்த பணம் வருதா போகுதா, செலவு பண்ணாங்களா இல்லையா, இதையும் நீங்க கேட்க முடியாது. ஆடிட்டிங்கே இல்லாத ஒரு ஃபண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, STF உடைய ஃபண்ட் அப்படி இருந்துச்சு. அதிரடிப்படை வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது இருந்த அதிரடிப்படை அந்த ஃபண்டு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் அந்த ஃபண்ட் இருந்துச்சு. அதுக்கு ஆடிட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விட்டு விளையாண்டாங்க தேவாரம் உள்ளிட்ட பல அதிகாரிகள். எப்படித்தான் இந்த ஃபண்டை பயன்படுத்தினாங்க நினைச்சு பார்க்க முடியாது. எல்லாம் ராஜாக்கள் தான், பணம். இவ்வளவு மோசமான இந்த ஜனநாயகத்தை இட்டு செல்லுகின்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சம் நாம ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காவது ஒரு தேர்தல் என்பதும் அல்லது ஒரு வகையான ஆட்சி மாற்றம் என்பது பெரிய அளவில் ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்கக்கூடும். ஆனா ஒரு ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த டேமேஜ் என்பதும் இந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்க பூந்து பண்ணி வச்சிருக்கிற கரப்ஷன் என்பதும் இந்த சிஸ்டத்தை அவங்க கெடுத்து வச்சிருக்கிறது என்பதும் அது ஒரு நாளிலோ அது 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ அது தீர்க்க முடியாது. ஒரு முறை என்ட்ராயிருச்சு அப்படின்னா, எமர்ஜென்சி அப்போ, நெருக்கடி நிலை அப்போ, கஸ்டோடியல் டெத் ஏகத்துக்கு நடந்துச்சு. ஒரு முறை இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைந்த இந்த கஸ்டோடியல் டெத் என்பது பல சமயம் ஜனநாயகம் பல ஆட்சிகள் மாறினாலும் அது இன்னும் அது அப்படியே உட்காந்து தான் இருக்கு. அது ஒன்றும் மாறல. சிஸ்டத்துக்குள்ள ஒரு அநீதி உள்ளே செல்கிறது என்று சொன்னா இந்த அநீதி என்பது மாறாது. அப்போ ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமா மோடியை எதிர்த்து பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் என்றால் இந்த பேசிய ஆட்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுகிறது. ஒன்னா ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறான் லோயர் கோர்ட்ல,
ராகுல் காந்தியினுடைய பதவி அப்படிதான் பறிக்கப்பட்டது. ஒரு சின்ன டிஃபர்மேஷன் கேஸ், ஒன்னத்துக்காகாது. மோடி என்று சொன்னா இல்ல திருட்டு பேரெல்லாம் மோடின்னு வச்சிருக்கானேன்னு அவர் சொன்னார். இல்ல ஓடி போறவனெல்லாம் மோடின்னு பேரை வச்சுட்டு ஓடி போறானேன்னு சொன்னத உடனே ஒட்டுமொத்த ஜாதியை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்களோ டிஃபர்மேஷன் கேஸ். அது நம்பர் கூட பண்ண முடியாத ஒரு கேஸ். அது சாதாரணமா ஒரு நீதிபதி நம்ம ஊர்ல இந்த மாதிரி போட்டீங்கன்னா நம்பர் பண்ண மாட்டான். அந்த கேஸ்ல தூக்கி எறிவாது. எப்படி அது பொருந்தும்? நம்பர் பண்ண முடியாத ஒரு கேஸ். இந்த கேஸை போட்டு கேஸை நடத்தி அதுல தண்டனை கொடுத்து அடுத்த நாளே எம்பி பதவியை பறிச்சு இவ்வளவு வகையான ஒரு 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 இந்த என்ன சொல்றது அந்த ஆத்தட்டேரியனிசம் என்று அதான் சொல்றோம். பெரும்பான்மை வாதம் அது பிடிச்சி அப்படியே இது பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் காந்தியை மழுங்கடிக்க வேண்டும், காந்தியை நினைவுகளிலிருந்து தூக்க வேண்டும் நினைக்கிறான். காந்தி எந்த அளவுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா, காந்தி ஸ்வச் பாரத்ல 2 கண்ணாடிக்குள்ள காந்திங்கிறான். காந்தி என்ன துப்புரவு பணி செய்து கொண்டிருந்தவரா? ரொம்ப வேடிக்கை. காந்தியை எதற்கு அடையாளப்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியமானது. துப்புரவு பணியை செய்ய வேண்டும், கழிப்பறைகளை சுத்தம் செய்வது, அது நல்ல தப்பான வேலை இல்லை. ஆனா காந்தி என்பது துப்புரவு பணியினுடைய அடையாளமா? காந்தி என்பது தேச ஒற்றுமையின் அடையாளம், மத ஒற்றுமையின் அடையாளம், மத நல்லிணக்கத்தின் அடையாளம் அல்லவா? ஆனா காந்தியை துப்புரவு பணி செய்கின்ற ஒரு ஸ்வச் பாரத்ல சிம்பிளா வைக்கிறான். அது வேணுனே பண்றது. நீங்க சாதாரணமான விஷயம் அல்ல. வேணுமென்றே நம்முடைய நினைவுகளில் இருந்து மழுங்கடிப்பு. காந்தியாரை, பெரிய மனிதர்களை, நம்முடைய சிந்தனைகளை, ஜனநாயக போக்குகளை மழுங்கடிப்பதற்கான ஒரு பெரிய சதி வேலை என்பது நடந்து கொண்டிருக்கு. எனவே இது போன்ற காலகட்டங்களில் நாம் காந்தியாரை நினைவு கூறுவது என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பு. காந்தி என்பது ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு குரலாக, மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு குரலாக இந்த காந்தியாரினுடைய நினைவு நாளில் நாம் ஏந்துவோம். இந்த அபாயத்தை எதிர்த்து நின்று போராடுவோம். எல்லா இடங்களிலும் இந்த அபாயம் இருக்கிறது. இந்த அபாயம் என்பது ராமர் கோயில் கட்டியதில் மட்டுமல்ல. பல பேர் இருக்கான், யாரெல்லாம் இந்த மாதிரி போவானே நினைச்சிட்டு பார்க்க முடியல. பல பேர் ஜனநாயகம் பேசிட்டு கொஞ்சம் பேர் இருக்கான், போய் அங்கே போய் நின்று ராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கா, திடீர்னு அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. அவ்வளவு மனசுக்குள்ள அழுக்குகளை, வெறுப்புகளை டெபாசிட் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் காந்தியை ஒரு சமாதானத்தின் குறியீடாக உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.